தாம்பரம் அருகே தேவாலயம் கட்டுமானம் தொடர்பாக விளக்கம் அளிக்க 3 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அஸ்தினாபுரம் ராஜேந்திர பிரசாத் சாலையில் இந்திய சுவிசேஷ திருச்சபை செயல்பட்டு வருகிறது. உரிய அனுமதியின்றி இந்த தேவாலயம் கட்டப்பட்டதாக நீதிமன்றத்தில் பெண் ஒருவர் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தேவாலய கட்டிடத்தை இடிக்க உத்தரவிட்டுள்ளது. இன்று தேவாலயம் இடிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு பரபரப்பான சூழல் காணப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆலய நிர்வாகிகள், தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது தேவாலயம் கட்டுமானம் தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்கு நிர்வாகிகளுக்கு 3 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 46 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே நாங்கள் மத வழிபாட்டு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்திற்கே சம்பந்தம் இல்லாதவர்கள் இது எங்கள் இடம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் நிரூபிக்க முடியாத நிலையில் அவர்கள் சிவில் கோர்ட்டுக்கு போக முடியல. அது மட்டுமல்ல, இந்த அண்ணா நகர் குடியிருப்போர் சங்கம் மட்டுமல்ல, இந்த அண்ணா நகர் முழுவதுமாக கிட்டத்தட்ட 400 குடும்பங்கள் இருக்குது. இந்த 400 குடும்பங்களை பார்த்திங்கன்னா எங்கள் இடம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அது உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலை இருந்தபடினாலே இப்போ பில்டிங் மீது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்ரூவல் இல்லை இதை சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா மக்களிடத்தில் போய் பயமுறுத்துகிறாங்க. கருணையின் அடிப்படையில் எங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படி நாங்கள் கேட்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஐயா அவர்கள் கண்டிப்பாக அந்த கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் எப்பவும் சிறுபான்மை மக்கள் எல்லாருமே முதலமைச்சர் ஐயாவை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அதிகமான ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள். கண்டிப்பாக இந்த காரியத்தை அவர்கள் எங்களுக்காக செய்வாங்கன்றதை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக ஆண்டவர் எங்களுக்காக போர் புரிகிறவர், எங்களை விசாரிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். 60 ஆண்டு காலமாக இந்த இடத்துல நிலை பெற்றிருந்த இந்த ஆலயத்தை தற்போது இடிக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம். எங்களால் அதை ஏற்றுக்கொள்வது மிக கடினமான ஒரு காரியம். மிக முக்கியமாக எங்கள் வருஷத்தில் ஒரே ஒரு பண்டிகை இந்த கிறிஸ்மஸ் காலம். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது நாங்கள் மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிறோம். 60 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஈசைக்கென்று இந்தியா முழுவதிலும் ஏறக்குறைய 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகள் இருக்கிறது. ஆகவே இந்த திருச்சபையானது இடம் வாங்கினதற்கு பிறகு இந்த 60 ஆண்டுகளில் 3 முறை இது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே கடைசியாக இந்த ஆலயம் விரிவாக்கம் செய்யப்படுகிற பொழுது கொஞ்சம் டீவியேஷன் இருக்கிறது என்று சொல்லி அதை மையமாக வைத்து தான் இப்பொழுது அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு தனிநபர் வழக்கு.